ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிஸ்கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போதுமே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆளில் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ அண்ட் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிறேன். மறக்காம அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இது மூலியமா நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 67 MB செட்டப் ஃபைல் தான் இது. சிம்பிள் மெத்தட் தான் இது. கிளிக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்க அதை அந்த செட்டப் ஃபைலை. டிஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணலாம். பட் நிறைய பேர் வந்து தனியாக ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஆப் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் நான் சொல்லி தரேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க. ஏன்னா எனக்கே ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணும்போது எரர் வந்தது. ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி வரலன்னா நோ ப்ராப்ளம், யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த எரர் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். பார்ப்போம் இந்த வாட்டி வருதா இல்லையான்னு. ஸ்டார்டிங் சொல்லிட்டு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சிம்பிள் மெத்தடில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எந்த ஒரு லோடிங்கோ எந்த ஒரு அப்டேட் எதுவுமே கேட்கல. சிம்பிளாகவே டிஸ்கார்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அப்டேட் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டீமர் மோட் இஸ் எனேபிள்ஸ் ஸ்டே சேஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. டிசேபிள் பண்ணி வச்சிருவோம். அப்படி என்ன நோட்டிஃபிகேஷன் தெரியவில்லை. எனக்கு வந்து டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது டிஸ்கார்டை பற்றியே. பட் இதை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது இதில். வாய்ஸ் சேட்லேருந்து சேட்டிங்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸ்க்ரீன் ஷேர்லேருந்து எல்லாமே இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஒரு 50 லைக்ஸ் நான் செட் பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு. எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோமே. அப்படி 50 லைக்ஸ் வந்துருச்சுன்னா தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம் டிஸ்கார்டை பற்றி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி எதனா உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை டெலகிராமில் வந்துட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.